பேசும்போது பெண்களை சப்ஜெக்டிவா பாருங்க அப்படின்றது தான் ஆர்குமெண்ட்டே. ஆனா மொத்த டாட்டூமே ஒரு ஆப்ஜெக்டிஃபையிங்காக தான் இருக்கு. ஆனா வேற மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான் இருக்கு. அவருக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? உங்க ஹஸ்பண்டோட பெருந்தன்மையை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், மதிப்பு கொடுக்கணும். எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதுல அந்த டாட்டூல போட்டிருக்கீங்க? 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8? இது ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். கையில தராசோட ஒரு நீதி தாய் கண்ணை கட்டி இருக்கா. ஃபீமேல்க்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லையே. வேற என்னென்ன போட்டிருக்கீங்க இது மாதிரி? கட்ஸ் இருக்கு, ஸோ தட் அதை கவர் பண்றதுக்கு ஒரு டாட்டூ. ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் சௌமியா, எங்க 2 பேரோட பேர். அதுக்கப்புறம் லெக்ல ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பிரைவேட் டாட்டூஸ் இருக்கு. என்கிட்ட 14 டாட்டூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் காட் அப்படின்னு, ரியல் காட் ஆல்சோ. இங்க முருகர் மாலை, என் டாட்டரோட கண்ணு, நிறைய பக்தி, அப்புறம் குடும்பம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றுங்க. சுவாமி 20 டாட்டூஸ் இருக்கு. 20 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸ்டிக்கர் வச்சாக்கா மத்தவங்க நம்மள பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ, புத்தா. ரீசன் ஆஃப் சேஞ்ச். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாட்டூ, லைக் இந்த ஸ்னேக் டாட்டூ. ஃபார்வர்ட் பண்றா. க்ளோஸ் போ. எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்னேக்கு அதை வச்சுக்க முடியாது, டாட்டூவா நான் போட்டுக்கிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு மாதிரி ஸ்கேரி லுக் வராதா பாம்பு போட்ட உடனேயும்? ஸ்னேக்குன்றது ஒரு வந்துட்டு ஒரு போல்ட்னஸ் எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு மொத்தம் 9 டாட்டூஸ் இருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டாட்டூ. செகண்ட் டாட்டூ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபீனிக்ஸ் பேர்ட், வந்து இட்ஸ் அ ரீபர்த். தேர்ட் டாட்டூ வந்து லைனஸ். அதுக்கப்புறம் இங்க காடஸ் அவங்களோட டாட்டூ. கீழே வந்து பட்டர்ஃப்ளை டாட்டூ. போஸ் பாத்துக்கடி பாருங்க சார், மேனகா மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மகனோட பேர் அண்ட் என்னோட மகளோட பேர். அப்புறம் என்னுடைய பெட் டாக். நான் 28 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 28? எஸ். அவசரப்படாதீங்க, இன்னும் சீனு முடியல. என்னோட இன்செக்யூரிட்டிக்கும் எக்ஸ்பிரஷனுக்கு என்னோட வாய்ஸா வந்து நான் டாட்டூவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பொண்ணு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, முழுசா பைத்தியம் ஆயிட்டா. ஏலியன் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஏலியன். அதுக்கு கீழே யூ ஆர் நாட் அலோன்னு இருக்கும். ஷீ இஸ் ஆர்ட் அப்படின்னு ஒரு டாட்டூ இருக்கு. நான் இவ்வளோ டாட்டூஸ் போட்டதுக்கு அப்புறம் ரீசெண்டாக போட்ட டாட்டூ அது. உங்கள மாதிரி இல்ல கேப்டன், சராசரி மனுஷன், என்னால இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. உங்களுக்கு என்ன வயசு? 23. 23 வயசுல 20 டாட்டூ? 28. 28? அப்படியா? அதுல என்னடா பெருமை? ஸோ நான் 55+ டாட்டூஸ் போட்டிருக்கேன். எது 55+ டாட்டூஸா? பெத்த அப்பனுக்கு இதை விட வேற என்னடா வேணும்? இங்கே ஒரு டாட்டூ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக போட்டிருந்தது என் பேரண்ட்ஸோட இதுதான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கு பதிலாக ஒரு வேம்பயர் மாதிரி போட்டிருக்கேன். ஏமா அம்மா அப்பா இருந்த இடத்துல அதை தூக்கிட்டு சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் காலில் இங்கே ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கால்லையும் பண்ணியிருக்கேன். அது என்னது? இது ஆக்சுவலி ஒரு ஃபேஸ்லையும் லைக் நம்ம மாறுவோம்ல, அதை குறிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட்ல நான் பண்ணியிருக்கேன். வீட்டுல எல்லாம் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இதெல்லாம் சோஷியலா எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல நான் 8 டாட்டூ போட்டிருக்கேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் டாட்டூ திஸ் இஸ் ஒன். இது வந்து பட்டர்ஃப்ளை அண்ட் நான் ஸ்னேக் போட்டிருக்கேன். இங்கே இது வந்து கோப்ரா, இது ஸ்னேக். தாங்க முடியலையே. ஸ்னேக் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, நம்ம அது வந்துட்டு நார்மலாக நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்மளா போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் தான். I have 12 tattoos. இந்த சைடுல ஒரு 18 நேம்ஸ். கிட்டத்தட்ட பத்திரிகையில போடுற மாதிரி சொல்லுவீங்க. 18 பேர் போட்டிருக்கீங்கன்னா அவ்வளவு முக்கியமானவர்கள் இருக்காங்களா? 18 பேர்? எஸ். என் பேரு ராமசாமி, முழு பேரு கோமா ராமசாமி. எத்தனை டாட்டூ? அப்படியே அப்ப கை ஃபுல்லா இருக்கு, கையை காட்டுங்க அப்படி. என்ன இளமையாது? எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த டாட்டூ போட? 5 days ஆச்சு சார். ஐயோ 5 டேஸ்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போடுவீங்க? ஒரு நாளைக்கு 11 hours அந்த மாதிரி போடுவாங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட. இது சைனீஸ் மெத்தாலஜில வர ஒரு பியோனி ஃப்ளோரல். ஒரு கை ஃபுல்லா 5 நாள் உட்காந்து இதை போடணும்னு ஏன் முடிவெடுத்தீங்க? இப்படிலாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இதை போட்டுட்டு நான் போய் நிற்கும் போது எனக்கு வந்து என் மேலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆள் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இந்த கையில ஒரு ஜீனி, இதுல இந்த கையில ஒரு அன்னப்பறவை போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு டேஃபடில் டாட்டூ போட்டிருக்கேன். பிகஸ்ட் டாட்டூ ஐ ஹாவ் கலர் டாட்டூ விச் இஸ் அ பீகாக். ஒரு 13 hours ஆச்சு அந்த டாட்டூ கம்ப்ளீட் பண்றதுக்கு. பொதுவா
நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்கள பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன? பார்த்தோன்னே டக்குன்னு கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் தெரியாத கேஷுவலா பேச மாட்டாங்களோ, மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பெயின் தான் எனக்கு தோணுது. அவங்க அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லா போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊடுற மாதிரியே இருந்துச்சு. வந்துருச்சு. அடுத்த தலைமுறையை தப்பா கொண்டு போறாங்களோன்னு தோணுது. முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அந்த கையில் ஒரு லெஃப்ட் செயின், அதெல்லாம் சைக்கிள் செயின், அது கழுத்தில் என்ன தொங்குது? தலைமுறை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்? உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது, உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. அவங்களுக்கு யதார்த்தம் என்ன தோணுதுன்னு கேட்குறேன். ஒரு விஷயம் பண்றோம், அதோட கான்சிக்வன்சஸை நினைக்காம டக்குன்னு பண்ணிரும். சரி, என்ன உடம்புலாம் கிறுக்கி வச்சிருக்காங்க, வீட்லயுமே பெண்ல எதனா எழுதுனா கூட என்ன கிறுக்கி வச்சிருக்க உடம்புல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. யாருக்கு பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? எனிபடி, யாருக்கு வேணாலும் வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. வந்து பார்த்தவொடனே புழு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? கையில வச்சு துப்பி சுத்தி ஒரு குத்து விட்ட குளத்துல போய் விழுவ போடாங்கிட்டு. ஆர்ட் அவ்வளவுதான். வந்து அருவருப்பு படுறதுக்கு புழு ஊறுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க பாம்புன்னு சொல்லும் போது ரொம்பவே எனக்கு ஷிவர் ஆச்சு. நீங்க வந்து அந்த நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. ஐ எம் வெரி போல்ட். காலையில தான் 2 தேளை கசக்குனேன், மத்தியானம் 3 பாம்பை நசுக்குனேன். ஆனா ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படி நான் சொல்லல. அதை விட அந்த புழு ஊறுதுன்னு ஒரு மாதிரி அசிங்கமா கொண்டு வந்தீங்க. நான் அதை கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டாட்டூ லவர்ஸ். அடிப்பா டாட்டூ வந்து நான் செத்தாலுமே அந்த டாட்டூ என் ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ என்னோட வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தை நீங்க அருவருப்புன்னு சொல்லவே கூடாது. அப்புறம் என்னத்துக்கு சாமி இங்க வந்தோம்? எங்கேயாவது கோயில கொண்டு போய் விட வேண்டியதுதானே? உங்களை நீங்க எப்படி அதை போட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அருவருப்பா இல்லையா அப்படின்னு கேட்கறது தட்ஸ் ராங். அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட ஃபீல் எனக்கு வந்து அது பிடிக்கல. அதுதான் உனக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. சார் அப்புறம் இம்பல்சிவ்னு சொன்னாங்க சார். ஒரு டாட்டூஸை நான் யோசிச்சு தான் சார் நான் டிசைட் பண்ணேன். அண்ட் இது அழிவும் அழியாது. டாட்டூஸ் அதிகமாக போடுறவங்களுக்கு இம்பல்சிவிட்டி, அதாவது டக்கு டக்குன்னு யோசிப்பாங்க, டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. பேசுறாங்க, நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிடையாது, அப்படின்னு கிடையாது. 100%த்துல 20 to 30% போய் டாட்டூவை ரிமூவ் பண்றாங்க. நான் ஒன்றும் டக்கு டக்குன்னு எனக்கு இது போடணும்னு தோணி ஒன்றும் நான் போய் போடல. நீ இரு, சாவு, பிச்சை எடு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே மனசுல இருக்க கமிட்மெண்ட்டுங்கிறது, ஒரு பாடிலி கமிட்மெண்ட் இருந்தா என்ன ஆகுதுன்னா, என்ன உண்மையா லவ் பண்றியா போடுறோங்கிறப்ப தான் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் உங்கள் பையன் வந்து நானும் போட்டுப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையாமா? நீங்கள் தான். இப்போ அவனுக்கு ஒரு வயசு வந்து அவன் உங்க பேரை பச்சை குத்திக்கலன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வருமா? கண்டிப்பா இருக்கும் சார். அது இல்லாம இருக்கும் அதான் அவங்க சொல்றாங்க. இப்ப கீழ்த்தரமா இறங்கி இருக்கிறது நீங்க தான் புரிஞ்சுதா? என் கௌரவத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சாகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே எடுத்துட்டு போறது இல்ல. பட் இது என்னோட எமோஷன்ஸ், இது நான் கேரி பண்ணிட்டு நான் என் கூட எடுத்துட்டு போறது. அதுல இரிட்டேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். தட் இஸ் a beautiful pain. சில பேர் செல்ஃப் இன்ஜூர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்களே சொன்னாங்க இன்ஜூர் பண்ணிக்கிறது. ஒரு சம்டைம்ஸ் ஒரு லாஸ் இருக்கு. அந்த லாஸை நம்ம இது பண்ணிட்டு மூவ் ஆனும் பண்ணணும்ல. நீங்க பெயினை என்ஜாய் பண்றீங்கனாவே சுயவதையை விரும்புகிற ஆளா நீங்கள்னு ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது எனக்கு. அன்போட இதை போட்டுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது புரட்சி தான். எனக்கு அந்த டைம்ல வந்து எம்எல்ஏ கோவம் இருந்தது. ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண பீப்புள் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விட்டுட்டேன்ற கோவம் இருந்தது. என்னை பொறுத்தவரை அது பெரிய தியாகமா நினைக்கல. ஆனா வேற யார்ட்டையும் கேட்டு பாருங்க, இது தியாகமா இல்லையான்னு. நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, கை விட்டுட்டாங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்க கோபத்தை நீங்க யார் மேல காட்டுறீங்க? நான் என் மேல தான் காமிச்சேன். அதுதான் அந்த பீரியட்ல என்னோட கோப்பிங் மெக்கானிசமா நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கூட அறிவில்லாம லூசுத்தரமா இன்னும் எங்க மானத்தை வாங்க போறான்னு தெரியல. ஆக்சுவலி 50% ஆஃப் பீப்புள் அந்த பெயினை என்ஜாய் பண்ணி அது மூலியமா இது பண்ணிக்கிறதுக்காக தான் போடுறாங்க. ஆக்சுவலி ஐ அக்செப்ட் வாட் எவர் ஷீ சேஸ். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டா? இவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் விமர்சனம் என்ன? ஏன் நிறைய டாட்டூ போட வேணாம்னு சொல்றீங்க? நம்ம நீடில்ஸ் யூஸ் பண்றது ஸ்டெரைலா பண்ணல. இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கு, நம்ம அதை நோட் பண்ணாம பண்றோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. ஒரு ஈவில் ஐஸ், ஒரு பைத்தானோ, எலும்பு கூட அது ஏன் அவ்வளோ நெகட்டிவிட்டியோட நம்மளை விலகி தான் வைக்க சொல்லுது? கேட்குறேன்னா அப்போ மெஹந்தியில் மண்டை ஓடு போட்டால் எதுவாக இருந்தாலும் மண்டை ஓடு போட்டால் யாருமே விரும்பாத ஒரு விஷயம். என்னடா நீங்க வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. மண்டை ஓடுன்றது நெகட்டிவ்னு சொல்கிறீங்களா? நம்ம இறந்த பிறகு நம்ம எலும்பு கூட தானே ஆகிறோம். இறப்பு நெகட்டிவ் தானே, அப்போ எலும்பு கூட நெகட்டிவ் தான்.
ஒரு ஆர்டிஸ்டாக கற்பாம்பூச்சியை நச்சி அப்படின்ற பார்க்குற ஐஸ் எனக்கு இல்லை. அதுவும் ஒரு மிருகம் தானே, அந்த மண்டவோட வந்து நான் அப்படி பார்க்கல. ஏய் நீ மாறாம போ, நான் ஒன்றும் சொல்லல. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எலும்பு கூட கையில் போடல, உங்களுக்கே வந்து அது ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கவே இருக்காதா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மண்டவோடு வந்து அவ்வளோ ஒரு டிஸ்கனெக்டடாக இல்லை என்னோட லைஃப்லேருந்து. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். நான் ரொம்ப பாய்சனஸ் டேஞ்சரான ஆள் நான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க. ட்ரெயின்லேயே போகும்போது என்ன தான் பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிளானட்லேருந்து வந்த மாதிரி. அந்த அப்ரோச் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க இல்லையா, அதை நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்தோன்னே பேச தோணலை எனக்குங்கிறாங்க. அப்போ எங்களோட வந்து யாருனாலையும் வந்து கதைக்க முடியாதா சார்? என்னையும் சேர்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் நார்மலைஸ் பண்ண முடியல அந்த விஷயத்தை. வரண்டா சின்னசாமி. நான் என்ன சொல்லனா, ரோட்ல வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு போறேன். ஒரு நாளைக்கு பார்த்தா அங்க 2 ஜென்ஸ் வந்து பார்த்துட்டு லைனஸ், சூப்பரா இருக்கு. இதை பார்த்த உடனே ஓகே, அவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன். ஐயோ ஆன்ட்டி லுக் பாத்தியா? பேசும்போது பெண்களை பொருளா பார்க்காதீங்க, உணர்வா பாருங்க தான் சொல்றோம். ஆனா மொத்த டாட்டூமே ஒரு ஆப்ஜெக்டிஃபையிங்கா தான் இருக்கு. ஆனா நீங்க குத்திக்கிற டாட்டூவே வந்து என்னை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு ஃபேஷன், அதுக்காக நான் போட்டுக்கிட்டேன்னு சொன்னா நான் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன். அதுக்கு ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா அதை எனக்கு நியாயப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இங்க பார்க்குற எல்லாருமே எங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு பெயின் உண்டாக்குன அந்த பர்சனே திரும்ப வராங்கன்ற சூழ்நிலையில சிம்பிளா கேட்போம். இப்போ ஒருத்தர் பேரை போட்டிருக்கீங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட்னே வச்சுப்போம், அவர் மேல உங்களுக்கு காதல் இருக்கு, அப்புறம் அதுல ஒரு பிரேக்கப் ஆகுது. இப்போ அந்த பேர் வேணானாக்கா நான் அது மேலே வந்து மாற்றிக்கலாம், வேறு டாட்டு போட்டு. நான் பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. நான் ஒரு டாட்டூ போட்டேன், இப்போ நான் போட்டிருக்க எல்லா டாட்டும் என்னுடைய ஒப்புதலோடு இல்லை அப்படின்னு இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? என்னோட மாமா பையனோட பேர் போட்டேன், ஆனால் வேற மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான் இருக்கு. அவருக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு அதை பார்க்குறப்ப என்ன தோணும்? நான் ஆசைப்பட்ட விஷயம்னு தோணும், கவலையை கொடுக்கும். நான் ஆசைப்பட்ட விஷயம்னு தோணும், கவலையை கொடுக்கும். அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான். அது இருக்கட்டும், என் கூடவே இருக்கட்டும். தயவு செய்து அழிச்சிருங்க. உங்க ஹஸ்பண்டோட பெருந்தன்மையை மதிப்பு கொடுக்கணும். இப்போ வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குது. தன்னை பற்றி மட்டுமே யோசிக்க கூடியவங்க தான் டாட்டூ குத்திக்கிறாங்களோ? அப்படியா? திரும்ப அதே ஞாபகப்படுத்திட்டேன். இவங்களை விடுங்க, இவங்க டாட்டூலாம் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் போடல? என் குழந்தைங்களே பிடிக்கும், என் கணவரையும் பிடிக்கும். எனக்கு உண்டான வழிகள் அது என்னுடையது. ஏன் அதை என் மேலே வரைஞ்சு அதை நான் வெளிப்படுத்தணும்? இது குடும்பம். டாட்டூ போடும்போது, என் பொண்ணு போடும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த வழி நம்மளுக்கு தேவையா? உங்க பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? இந்த பொண்ணு தானா? நீ இங்கதான் இருக்கியா? எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. எத்தனை தடவை அடிக்கிறது, எவ்வளவு சொல்றது? மாத்திக்க மாட்டோம். வாக்கப்பட்டு வந்தவரா விருசம் பழம்னா வயிற்றுல போறதும் வாழைப்பழமா இருக்கு. என் பிள்ளை அந்த வழியை வாங்குற போது என்னோட தாங்கிக்க மனசு இல்லை. அதனாலதான் காட்டுல உங்ககிட்ட உள்ள எடுத்துக்கிட்டா தெரியாதா? தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஃபேஸஸ் நாங்கள் கொடுக்கல. எனக்கு எப்போ வேணுமோ நீ அப்போ கொடுக்கல, அதுக்கப்புறமா தான் எனக்கு அது கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரோம். நாங்கள் இப்போ குழந்தைங்களுக்கோசரம் நாங்கள் மாறிக்கிட்டு வரோம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மாறுறதுக்கு முயற்சி பண்றேன். 12ஆம் கிளாஸ் படிச்சிட்டீங்க, இப்போ நீங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் போகணும்னு ஒத்த காலில் நிற்கிறப்ப அவங்க முடியாண்டாங்களா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? இதுல டாட்டூ போடுற அளவுக்கு என்னமா துயரம் நடந்துருச்சு? சொல்றது மோஸ்ட்லி நான் கேட்க மாட்டேன், எல்லாமே ஆர்கியூ பண்ணி நான் எடுத்துப்பேன். கேட்கும் போது கொடுத்துருங்களேன். ஏன் இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் கேட்டவனே கொடுக்கணுங்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டேங்கிறீங்க? பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை. ஃபேஷன் ட்ரெஸ் நீங்க விரும்பி தானே போனீங்க, எதுக்கு டாட்டூ ஆர்டிஸ்டா நீங்க? உங்களுக்கே என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல. இப்ப என்ன? ஒண்ணும் இல்ல. இவ்வளவும் பண்ணிட்டு அநீதி நடந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேமா. ஆக்சுவலா இத சிலையாக்கி உங்க வீட்டு வாசல்ல வைக்கணும். போன மனிதரின் நினைவுகளில் உலகத்தை தேடுவதை விட வாழும் மனிதர்களின் வாழ்வில் இருக்கும் உண்மைகளை தேடுங்கள். உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே? நான் இங்கனுக்குள்ளே ஒரு 5 பேர் உனக்கு பிடிச்சி விடுறேன். இது சரி எங்க? ஏய் இவா ஏய் 5000 ரூபாய் பில்ல 5000 ஃபைன் போடு. 5000 ரூபாய் கூட கட்டறேன். உங்க சேனலுக்கு பண்ண முடியாது. உங்க சேனல் ஏன்டா டேய் வீடியோ வருதுடா. போயா